ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிலாக்காய் குழம்பு. அதுக்கு இந்த மாதிரி நல்ல மஞ்சளாக பாருங்கள், முத்தின பிலாக்காய். இது பழுக்க போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் உள்ள பிலாக்காய் எடுத்துக்கணும். நல்ல பிலாக்காய் முத்தி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை இந்த மாதிரி சொலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதில் உள்ள நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொட்டையும் குழம்புல சேர்ப்போம், அதை வந்து தனியாக சேர்த்துக்கலாம். இதை கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இல்லை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கழுவிக்கலாம். நம்ம இந்த குழம்பு செய்கிறதுக்கு தனியாக மசாலா அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கு ஜீரகம், இஞ்சி, பூண்டு, மிளகு, பச்சை மிளகாய் இவ்வளவும் சேர்த்து நான் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். பச்சை மிளகாய்க்கு பதிலாக காந்தாரி மிளகாய் இல்லாட்டி இன்னொரு குண்டாக இருக்கும், அந்த மிளகாய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். அது இங்கே கிடைக்காதனால நான் வந்து இந்த பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இந்த ஜீரகம், இஞ்சி, மிளகு இதுகளோட அளவு வந்து நான் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதோட மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து கெட்டி தேங்காய் பால், அதில் கெட்டி தேங்காய் பாலை முதல்ல சேர்க்கக்கூடாது, 2ஆம் பாலை வந்து சேர்த்து இதை வேக விடலாம். பிலாக்கொட்டையை நான் வேறையாக அவிச்சு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி அவிச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த பிலாக்கொட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த தண்ணி ஒரு மாதிரி கலர் அந்த ஒரு மாதிரி பார்த்திங்களா ப்ரௌனாக இருந்துச்சு, அதுக்காக தான் வேறையாக அவிச்சேன். இல்லைன்னா இந்த மேலே உள்ள தோலை கொஞ்சம் சுரண்டிட்டு நீங்கள் வந்து ஒன்றாவே பிலாக்காயோடு சேர்த்து அதை வேக விட்டுடலாம். தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த தோல் கொஞ்சம் ரொம்ப காட்டமாக இருந்தனால தான் நான் தனியாக வேக வச்சு சேர்த்துக்கிறேன். இல்லைனா எப்போயுமே எல்லாருமே பிலாக்காயோடு சேர்த்து தான் வேக விடுவாங்க. இப்போ நான் 2ஆம் தேங்காய் பாலை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கட்டி அடுத்த 1ஆம் பாலை நாங்கள் எடுத்து வச்சுருவோம். கடைசியாக குழம்பு தாளிக்கும் போது அதை சேர்த்துக்கலாம். நேரடியாக பிலாக்கொட்டையை இதோடையே சேர்த்து வேக விட்றாந்தா அடியில் போட்டுக்கோங்க. இப்போ பிலாக்காய்க்கு அடியில் கொட்டையை போட்டு அதுக்கு மேலே காய போட்டுருங்க. இந்த குக்கர் பத்தாதனால நான் இன்னொரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். தண்ணி வந்து மேல் மட்டம் வரைக்கும் ஊற்றக்கூடாது. இந்த காயை விட அடியில் இருக்குது பாருங்கள். பிலாக்காய்க்கு கீழே அளவில் தான் தண்ணி ஊற்றிருக்கேன், தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்தா இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. கெட்டி குழம்பாக இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு சாதத்தோட சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தேங்காய் பால் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணியுமே சேர்த்துக்கிட்டேன். ஆனால் மட்டத்துக்கு மேலே தண்ணி வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், குக்கரில் 3 விசில் விட்டு நான் எடுத்துருக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் கடைஞ்சிக்கிறணும். தண்ணியெல்லாம் வற்றி இருக்கும் பாருங்கள். நான் ஊற்றின தண்ணி எல்லாத்தையும் அது உறிஞ்சி எடுத்துருச்சு. தண்ணி வந்து இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்கு தான் அளவாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கிறணும். தேங்காய் பாலோ தண்ணியோ. தேங்காய் பால் ஊற்றி வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. அதனால் தேங்காய் பாலே ஊற்றிக்கோங்க. அது பத்தாட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிலாக்காயை வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிக்கிறணும். நல்லா கடையக்கூடாது. 1-2 துண்டு பீஸ் இருக்கிற மாதிரி அப்படி கடைஞ்சிக்கிறணும். இந்த மாதிரி கொஞ்சம் மத்து வச்சு நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சது. கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள், பால் ஊட்டுற தாய்மார்களுக்கெல்லாம் இது கொடுத்தீங்கன்னா நல்லா பால் ஊறும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பிலாக்காய் குழம்பு தான். அந்த ஸ்டைலில் தான் நான் இது வச்சுருக்கிறேன். இப்போ இதை கடைஞ்சிட்டு 1ஆம் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம். ரொம்ப தனியாகிறதுக்கு பால் சேர்த்துக்கிறாமல் அளவாக சேர்க்கணும். அதை நான் பார்த்து பார்த்து அதை கிளறி விட்டுட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த பிலாக்காயில் வந்து எதுவுமே வேஸ்ட் இல்லை. அந்த பிஞ்சி வந்து ஒரு குழம்பு வைக்கலாம். நான் ஏற்கனவே அது போட்டிருப்பேன். அந்த பிலா பிஞ்சி அந்த இதில் ஒரு குழம்பு வைக்கலாம். நடுத்தரமான முத்துனதை கொத்திட்டு ஒரு பொரியல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த குழம்பும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. சும்மாவே இதை வந்து கெட்டியாக வச்சுட்டு சாதத்துக்கு பதிலாக இந்த குழம்ப சாப்பிடுவாங்க. இதோட கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுவாங்க. இதை தாளிக்கிறதுக்கு 2 ரம்பை, கருவேப்பிலை, பட்டை மிளகாய், வெங்காயம் இவ்வளவும் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். காஞ்ச மிளகாய் போடுறது ஸ்பெஷல். இதோட கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ரம்பையும் கருவேப்பிலையும் இந்த எண்ணெயிலே முதல்ல சேர்த்துட்டா ரொம்ப வாசனையாக இருக்கும். வெங்காயம் போட முதல்ல அதை சேர்க்குறேன். ஏன்னா அந்த எண்ணெயில் அது கொஞ்சம் வதங்குச்சுன்னா ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும். மிளகாய் வத்தலையும் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அது வதங்கினோன்னே வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரம்பை இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. அது இல்லாமல் கூட நீங்கள் கருவேப்பிலையில் தாளிச்சிக்கலாம். ரம்பை வந்து எல்லா இடத்துலையும் இங்கே கிடைக்கிறதில்ல. அது கிடைக்காதனால நீங்கள் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம்.
இது ஸ்ரீலங்காவிலலாம் இது வாங்குனீங்கன்னா அந்த கருவேப்பிலை கட்டோட அந்த ரம்பையும் வச்சுருப்பாங்க, கட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. அதில் ரம்பை, லெமன் கிராஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து லெமன் கிராஸ் இந்த ரம்பை எல்லாம் சேர்ப்பாங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு. இங்கே நான் வந்து வீட்டில் செடி வளர்க்குறனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அது இல்லாட்டி நீங்கள் வெறும் கருவேப்பிலையை வச்சு தாளிச்சிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறணும். என்னென்னா இது ரொம்ப வாயு அதிகம் பிலாக்கொட்டையில். பிலாக்கொட்டையை நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்காம கம்மி அளவில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பிலாக்கொட்டையும் சேர்த்து வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. பிலாக்கொட்டையை தனியாக வந்து நீங்கள் உருண்டை செய்யலாம், குழம்பு வைக்கலாம். அது இன்னொரு தடவை அது நான் போடுறேன். எனக்கு பிலாக்கொட்டை கிடச்சிச்சின்னா அந்த ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். இதோட வந்து நான் வந்து மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி வந்து இல்லாமலும் நீங்கள் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதிலேயே நம்ம பால் குழம்பா வச்சிடலாம், வெள்ளை பால் குழம்பா. இது வந்து நான் கொஞ்சம் மிளகாய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் காரமாக வைக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு அப்புறமா அதை தாளித்து விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த குழம்பு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிலா காய் வந்து இங்கே மதுரையில் கிடைக்கிறதில்ல, கேரளாவில் வாங்கலாம். எனக்கு இது வந்து தஞ்சாவூர்லேருந்து கிடச்சிச்சு. இந்த பிலாக்கா கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டு. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும். இதோட தேங்காய் பால் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். பால் வந்து நான் அளவு பார்த்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருந்தால் குழம்பு இதாக இருக்கும். அதனால் நான் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் பார்த்து அந்த பால் தேவையான அளவில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் தாளித்து எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு இதை கொஞ்சம் கொதிக்க விடணும். ஏன்னா பால் பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா, சீக்கிரம் குழம்பு கெட்டு போயிடும். அதனால் அடுப்பில் வச்சு அதை கொஞ்சம் கொதிக்க விட்டு தான் நம்ம இறக்கணும். இந்த குழம்பு உங்களுக்கு பிலாக்காய் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சத்து நிறைஞ்ச சாப்பாடு இது. பிலாக்காய் வந்து ரொம்ப ரொம்ப சத்து. கர்ப்பிணி பெண்கள், பால் ஊட்டுற தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக இந்த குழம்பை செஞ்சு பாருங்கள். இது சாதத்தோடையும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் போட்டு பண்ணுற ரொட்டி, இல்லை சும்மா பண்ணுற ரொட்டி வகைகள், ப்ரெட் வகைகள் அதோடையெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மிளகாய் வத்தல் போட்டு தாளிக்கிறது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.